கல்வியில் பெரியவர் கம்பர். அனைவருக்கும் தகடூர்பா அறிவொளியின் அன்பான வணக்கங்கள். வீதியிலே நடந்து வருகிறான் ராமன் தன் தம்பியோடு. மக்கள் அனைவரும் கூடியிருக்கிறார்கள். மக்களை பார்த்தவுடன் ராமனாக முன்னால் சென்று அவர்களிடம் இவனே பேசுகின்றான். அதுதான் மிக முக்கியம். நாட்டினுடைய இளவரசன் நாம் போய் பேசினால் அவன் பேசுவானா நம்மோடு என்று மக்கள் தயங்கி கூட நிற்கலாம். குடிமக்கள் அப்படி இருக்கலாம். மன்னன் தலைவன் அவன் இறங்கி சென்று மக்களோடு மக்களாக தன்னை இணைத்து கொண்டு கைகுலுக்கி அவர்கள் தோளிலே கை போட்டு ஒரு இணக்கத்தையும் நெருக்கத்தையும் ஏற்படுத்தினால்தானே. ராமன் வழியே சென்று பேசினான். என்ன பேசுகின்றான்? அது மிக முக்கியம். ராமன் எதிர்வரக்கூடிய மக்களை கருணையோடு பார்க்கிறான். முகத்திலே கடுப்போடு பார்க்கவில்லை. தேர்தலுக்கு தேர்தல் மட்டும் மக்களை சந்திக்கக்கூடிய நவீன கால அரசியல்வாதிகளைப் போல அன்றைய தலைவனாகிய ராமன் இருக்கவில்லை. புகைப்படம் எடுக்கின்ற பொழுது சிரித்த முகத்தோடு இருந்து கொண்டு, புகைப்படம் எடுக்கின்ற பொழுது தெருவையும் ஊரையும் கூட்டி சுத்தப்படுத்துவதைப் போல படம் பிடித்து கொண்டு அதை விளம்பரப்படுத்தி கொண்டு இருப்பதைப் போல ராமன் இருக்கவில்லை. அவன் மக்களை சென்று பார்த்தான். பார்க்கக்கூடியவர்களை கருணை கொண்ட முகத்தோடு பார்த்து அவர்களிடம் சில கேள்விகள் கேட்டான். ஒரு தலைவன் மக்களை பார்த்து என்ன பேச வேண்டும், எதை பற்றி பேச வேண்டும் என்பதுதான் மிக முக்கியம். அவன் முதல் கேள்வி கேட்கிறான், எது வினை? ஐயா, உங்கள் தொழில் என்ன என்று கேட்கிறார். நீங்கள் தொழில் செய்கிறீர்களா என்று கேட்கவில்லை, உங்கள் தொழில் என்ன என்று கேட்கிறான். ஏன்? வேலையில்லா திண்டாட்டம் அந்த நாட்டிலே இல்லை. எல்லோருக்கும் ஒரு வேலை இருக்கிறது. உங்கள் வேலை என்ன என்று கேட்கிறான். எது வினை? வேலையில்லா திண்டாட்டம் இருந்தால்தான் நாட்டிலே பிரச்சனை, சிக்கல் 1000 வரும். ஒரு தலைவன் தன் நாட்டு மக்கள் அனைவரும் ஏதாவது ஒரு வேலையிலே இருக்கும்படி செய்யக்கூடிய நிலையில் இருப்பதுதான் திறமையான ஆட்சி. இரண்டாவது கேள்வி கேட்கிறான், இடரில்லை? உங்களுக்கு ஏதேனும் சிக்கல் இருக்கிறதா? நீங்கள் ஒரு வேலையை செய்கிறீர்களே, அந்த வேலையை செய்யக்கூடிய இடத்திலே உங்களுக்கு ஏதாவது சிக்கல் இருக்கிறதா? அல்லது அந்த வேலையை செய்வதற்கு வெளியிலிருந்து ஏதாவது இடர்பாடு இருக்கிறதா? ஒரு தொழிலை ஒருவர் செய்கிறார் என்று சொன்னால் அந்த தொழிலை செம்மையாக செய்வதற்கு அரசினுடைய ஒத்துழைப்பு தேவை. பகைவர்களாலோ, குண்டர்களாலோ, திருடர்களாலோ, கொள்ளையர்களாலோ அந்த தொழிலுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் அதை தடுத்து நிறுத்தி காத்து அந்த தொழிலை செம்மையுற அவன் செய்வதற்கு உதவி செய்ய வேண்டிய கடப்பாடு அரசுக்கு உண்டு. மற்றவர்களால் ஏதேனும் தொந்தரவு இருக்கிறதா? அல்லது இந்த அரசை சார்ந்த அரசு அலுவலர்களாலோ அல்லது அரசனுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவினர்களாலோ ஏதேனும் சிக்கல் இருக்கிறதா? அடுத்த கேள்வி கேட்கிறான். இடரில்லை. மூன்றாவது, இனிது நும்மனையும், உங்கள் குடும்ப வாழ்க்கை இனிமையாக செல்கிறதா? வீட்டிலே எந்த சிக்கலும் இல்லைதானே? நான்காவதாக ஒரு கேள்வியை கேட்கிறான். மதிதரும் குமரரும் வலியர்கள். அறிவில் சிறந்த உங்களுடைய பிள்ளைகள் இருக்கிறார்களே, அவர்கள் வலிமையோடு இருக்கிறார்களா? வருங்கால தலைமுறை, நாட்டினுடைய எதிர்காலத்தினுடைய இளைஞர்கள் உடலளவிலும் ஆற்றலோடு இருக்க வேண்டும், அறிவின் மூலமும் கூர்மையாக இருக்க வேண்டும். அதனால்தான் இந்த கேள்வியை கேட்கின்றார். அறிவு நிறைந்த உன்னுடைய குழந்தைகள் வலிமையோடும் இருக்கிறார்களா? இந்த 4 வினாக்களை ராமன் மக்களிடத்தே கேட்கின்றான். இளம் பருவம், இளைஞனாக கூட இல்லை, சிறுவனாக இருக்கின்ற பொழுதே ராமன் இப்படி கேட்கின்றான் என்றால், ஒரு நாட்டினுடைய தலைவன் தன்னுடைய மக்களுக்கு எதை பற்றி பேச வேண்டும், எது குறித்து கவலைப்பட வேண்டும் என்று கம்பர் இதன் மூலமாக காட்டுகின்றார். பொதுமக்களிடையே உரையாற்றுகின்ற பொழுது அவர்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கிறதா? அவர்களுக்கு தொழில் செய்வதற்கு ஏதேனும் இடையூறு இருக்கிறதா? இந்த நாட்டிலே வாழ்வதற்கு
குடியாக இருந்து சிறப்பாக வாழ்வதற்கு ஏதேனும் சிக்கல் இருக்கிறதா? அவர்களுடைய பிள்ளைகள் கல்வி கற்றார்களா? அவர்களுடைய பிள்ளைகள் உடல் நலத்தோடு இருக்கிறார்களா? இதை பற்றித்தான் கேள்வி கேட்டான். ஏனென்றால் ஒரு தலைவன் தன்னுடைய நாட்டு மக்களினுடைய கல்வி, அறிவு, பொருளாதாரம், வேலைவாய்ப்பு இதில்தான் முக்கியத்துவத்தை காட்டி அது குறித்து தான் சிந்திக்க வேண்டும், அது குறித்து தான் பேச வேண்டும் என்று கம்பர் ராமனின் வாயிலாக நமக்கு எடுத்துரைக்கின்றார். இதை கேட்டவுடன் மக்கள் சொன்னார்கள், அரசருக்கு அரசே, நீங்கள் எங்களுடைய அரசராக இருக்கின்ற பொழுது எங்களுக்கு என்ன துன்பம் நேர்ந்து விடப் போகிறது? கவனித்துக் கொள்ளுங்கள், அவன் இளவரசன் தான், அவனுக்கு அரசு பட்டம் கட்டவில்லை. மக்கள் அப்பொழுதே முடிவு செய்து விட்டார்கள், தயரதன் இருக்கின்ற பொழுதே ராமன் தான் எங்களுடைய அரசன் என்று மக்கள் அனைவரும் அவனை ஏற்றுக்கொண்டார்கள். அதனால்தான் சொல்லுகிறார்கள், நீங்கள் எங்களுடைய அரசராக இருக்கின்ற பொழுது எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை, எங்களுடைய ஆயுள் காலத்தையும் நீயே எடுத்துக்கொண்டு இந்த உலகத்திலே ஊழிக்காலம் வரை ஆட்சி செய்து நாட்டையும் மக்களையும் நன்முறையில் வைத்திருப்பாயாக என்று சொல்லி மக்கள் வாழ்த்துகின்றார்கள். இவ்வாறாக ஒரு தலைவனுக்கும் மக்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு நெருக்கமான உணர்வினை ராமனினுடைய கூற்றாக கம்பர் காட்டுகின்றார். ஒரு நாட்டினுடைய அரசன் எப்படி இருக்க வேண்டும், மக்களோடு எப்படி கலந்து பழக வேண்டும், அரசனினுடைய சிந்தனை எது குறித்து இருக்க வேண்டும் என்றெல்லாம் அரசியல் பாடத்தை கம்பர் தன்னுடைய செய்யுளின் வழியாக நுழைத்து கொண்டே செல்கிறார். இத்துடன் திரு அவதார படலம் நிறைவுறுகிறது. நாளை முதல் கையடை படலத்தை நாம் காண இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.